எஸ் மக்களே, பிக் பாஸ் தேர்ட் ப்ரோமோ வந்துருச்சு. இது நல்ல தரமான ப்ரோமோ. விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாரு, அரோரா வந்து அந்த பில்டிங் பிளாக்ஸை வச்சாங்க இல்லையா, அதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு போல். அவங்க அடுக்கின மாதிரியே அடுக்கி காமிச்சு, இதில் எங்கே உங்களுக்கு ஆபாசம் தெரியுது அப்படின்னு பார்வதி திவாகர் 2 பேரும் எழுப்பி நிற்க வச்சு கேட்குறாரு. அழகாக சொல்கிறாரு. இதில் வந்து திவாகர் உடனே மலுப்பள்ளினா இது அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் சார் அப்படின்னு நல்லவங்க மாதிரி திவாகர் சொன்னோடனே, யோ உனக்கு தப்பாக தோணுச்சுன்னா அது உன் பார்வையில் பிரச்சனை, அங்கே இருக்கிற விஷயத்தில் பிரச்சனை கிடையாது. உன் பார்வையோட உன் மண்டையில் தான் பிரச்சனை. என்ன இதில் ஆபாசமாக தெரியுது, அங்கே அவ்வளோ கேம் நடந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கு நடுவில் இதை வந்து வச்சு காமிக்கிறதா அவங்களுக்கு வேலையா அப்படின்னு ஒரு போட்டார் பாருங்க. திவாகர் எப்பயும் வாங்குறதான். பார்வதி மூஞ்சி சுருங்கிடுச்சு. அது திருந்த மாட்டாங்க, ஏன்னா அவங்களோட பிறவி குணமே அப்படி தான். அதாவது சாப்பாடு அசிங்கமாக, சாப்பாடை வச்சு டபுள் மீனிங்கில் பேசினவங்களுக்கு இது ஆபாசமாக தெரிகிறது எனக்கு ஒன்றும் ஆச்சரியமா இல்லை. அவங்க மூலையில் பிரச்சனை. அரோரா மேலே குறை சொன்னது தான் எனக்கு பிரச்சனை. அதோட காமிச்சாங்கன்னு அவங்க பேசிக்கூடாது. எனக்கு தோணுதுன்னு சொல்லிக்காங்க, ஏன்னா உங்களுக்கு அப்படி தான் தோணும். அது உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா. அவங்க மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. சூப்பராக கேட்டார், தரமாக கேட்டார். திவாகர் எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. அது உண்மையாக இருந்தால் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 1 ஹவர் பார்க்குறவங்களுக்கு திவாகரோட இன்னொரு முகம் தெரியவே தெரியாது. நீங்கள் வந்து திவாகர் வெறும் ரீல்ஸ் போடுறாரு, ஜஸ்ட்டு சும்மா சுற்றிட்டு இருக்காரு, விளையாட்டாக பேசிகிட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கிடையாது. அவர் எல்லா பொண்ணுங்கள்கிட்ட போய் ஃப்ளர்ட் பண்ணுறது, ஏதாவது ஒரு பொண்ணு கிடைக்குமான்னு பார்க்கறதுக்காக நிறைய ஜாதி பார்க்குறாரு. பிரவீன் கிட்ட போய் நீ நார்த் சென்னை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. பிரவீன் அண்ட் வினோத் 2 பேருமே அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. கேஸ்ட்டை வச்சு நிறைய பேசுகிறாரு. அவர் மைண்டில் எவ்வளோ கரப்ஷன் இருக்க நீங்கள் வெளியில் பார்த்தீங்களோ அதை விட 100 மடங்கு உண்மையாக இருக்குது. நிறைய இடத்துல காமிச்சிருக்காரு. 24 ஹவர்ஸ் எல்லாராலையும் பார்க்க முடியாதான், ஏதோ நாங்கள் பொழப்புக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் நீங்கள் சும்மா ஏதாவது சில வீடியோஸ் பார்க்கும்போதாவது பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அவர் இவ்வளோ மோசமாக பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியும். திவாகர் போயிட்டா வினோத் கண்டென்ட் இல்லையா, இல்லாமல் போட்டோம். திவாகர் போயிட்டா நிறைய இருக்காது, எல்லாமே இல்லாமல் போட்டோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தர் ஷோவில் கண்டினியூ பண்ண வேண்டாம். எனக்கு இதே தான் பார்வதிக்குமே. அவங்க மேலே நம்மளுக்கு என்னங்க பர்சனல் இன்ஜென்ஸ் இருக்க போது, அவங்களாம் யாரையும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஷோவில் அவங்க விளையாடுற முறை காமிக்கிறது சரியில்லைங்கிறது மட்டும் தான் நம்ம வாதம். நன்றி.